வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஸ்வாக் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஸ்ரீ விஷ்ணு, ரித்து வர்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு டாபிக்கை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதுவும் பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு காலகட்டத்துல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல பாஸ்ட் அப்படின்றது 16th செஞ்சுரியில நடக்கிற மாதிரியான ஒரு கதை. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல 3 வம்சாவளிகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு வம்சாவளி தான் ரித்து வர்மாவோடது. அவங்க தான் வந்து அப்போ ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ முழுக்க முழுக்க பெண்ணாதிக்கம் நிறைஞ்ச ஒரு டைனாசிட்டி அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆண் பிள்ளைகள் பிறந்தாலே கொலை பண்றது அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ராணியா அவங்களை காட்டுவாங்க. அவங்களோட கணவர் தான் வந்து ஸ்ரீ விஷ்ணு. ஸ்ரீ விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அவரோட வம்சாவளி எப்படியாவது பெருகணும் அப்படின்றதுக்காக தந்திரமான ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஆணாதிக்கம் அப்படின்றது அதிகமாகிற மாதிரி காட்டுவாங்க. சோ இந்த ஆணாதிக்கம் அப்படின்றது காலங்காலமா நிலைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வம்சாவளியில பிறக்கக்கூடிய ஆண்கள் இருப்பாங்களா, அவங்க எல்லாத்தையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்கை 3வது வம்சாவளிக்கு கொடுக்குறாங்க. ஒருவேளை இவங்க குடும்பத்துல வந்து பெண் குழந்தை பிறந்து அந்த வம்சம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து இந்த 3வது வம்சாவளிக்கு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கு. சோ இப்போ இந்த ராஜாவோட வம்சாவளியில பிறந்த ஆண்கள் நாங்க தான் அப்படின்ற மாதிரி மொத்தமா 3 பேர் இதை கிளைம் பண்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஒரு ரிட்டையரான எஸ்ஐயா இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருப்பாரு, 3வதா இருக்கக்கூடிய அந்த நபர் யாரு, அண்ட் இவங்க 3 பேர்கிட்டயும் இல்லாத ஒரு பட்டயம் அப்படின்றது ரித்து வர்மா கிட்ட எப்படி இருந்துச்சு, அண்ட் ரித்து வர்மா இந்த கதைக்குள்ள எப்படி வராங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப நீட்டா கன்வே பண்ண ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஆணாதிக்கமும் தவறு, பெண்ணாதிக்கமும் தவறு அப்படின்ற மாதிரி 2 விஷயங்களையும் காட்டிட்டு அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பேசியிருப்பாங்க. ஆல்சோ இந்த மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும்போது 3வது பாலினத்தை எப்பவுமே வந்து விட்டுருவாங்க. பட் இதுல அந்த 3வது பாலினத்தை வச்சுதான் இந்த கதையை டிரைவ் பண்ணிருப்பாங்க. அது கண்டிப்பா பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அந்த 3rd ஜெண்டருக்கான அந்த கேரக்டர் டிசைனா இருக்கட்டும், அந்த கேரக்டர் வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கதையில மல்டிபிள் கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க, அண்ட் டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நடக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க, அண்ட் எல்லாத்துக்குமான ஒரு கனெக்ஷனையும் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் ரொம்ப நீட்டா யோசிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா பாராட்டுகள். பட் அதை கன்வே பண்ண விதம், அதாவது ஸ்கிரீன்ல கண்டு வந்த விதம் இருக்குல்ல, அது பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா கன்வே பண்ணிருப்பாங்க, அண்ட் என்டர்டெய்னிங்காவும் பெரிய லெவல்ல இல்ல அப்படின்னே சொல்லலாம். அதுதான் மேஜர் போர்ஷனா இந்த படத்துலயும் இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா 2.5 மணி நேரத்துக்கு மேல இந்த கதை போகுது. சாலிடா இன்னொரு 1/2 hour ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம், அதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. ஸோ ஒருவேளை ரொம்ப கிறிஸ்பா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப நீட்டான ஒரு படமாவே இருந்திருக்கும். பட் வளவலன்னு சொன்னனாலே இது ஒரு சுமாரான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல் கன்னட பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு காட்சி வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.